ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 20ஆம் தேதி கிரக நிலையாட்டத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத வகையில நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன திருப்பங்கள் நடக்க போகுது, இந்த திருப்பத்தின் காரணமாக என்ன மாதிரி விளைவுகளை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்துக்கோங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு சிம்மம் ராசி நேயர்களுக்கு மே 20ஆம் தேதியிலிருந்து என்னென்ன நடக்க போகுது, என்ன சம்பவங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சிக்கல் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலும் உங்களுக்கு காத்திருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்க போகுது, எந்த மாதிரி விஷயத்தில் ஆபத்தான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொண்டு பயனடையலாம். சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிலவக்கூடிய கிரகங்களுடைய நிலையானது பெரும்பாலுமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அனைத்து கிரகங்களுடைய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை பெற்று தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ராகு பெயர்ச்சி தவிர தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை, தொழில் மற்றும் உத்தியோகம், குடும்பம் என்று எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிம்ம ராசினியர்களுக்கு மே 20ஆம் தேதிக்கு பிறகு குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், வேலை, தொழில் மற்றும் வருமானம் என்ன மாதிரி அனைத்து விஷயங்களிலுமே பார்க்கும் பொழுது பொதுவாக எந்த விஷயங்களில் என்னவெல்லாம் நடக்கும், எதுல நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத நாம முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பயிற்சி காரணமாக பல்வேறு விதமான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சூரியனுடைய கிரக பயிற்சி காரணமாக சிம்மராசினியர்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு கூட நிச்சயமா அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல வித மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். புதனுடைய பயிற்சி காரணமாக மே 20ஆம் தேதிக்கு பிறகு சிம்மராசினியர்களுக்கு லாபம், பொருளாதார மேன்மை ஏற்படும். ஸோ நினைத்து பார்க்காத அளவிற்கு லாபங்கள் உங்களுக்கு வருகிறது. சுக்கிரனுடைய பயிற்சி காரணமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி இந்த மாதிரி விஷயத்துல மேன்மையான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. குரு பயிற்சி காரணமாக சிம்ம ராசினியர்களுக்கு லாபம், தனவரவு நிச்சயமா அதிகரிக்கும். ஸோ லாபம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். செவ்வாயுடைய பயிற்சி காரணமாக தொழிலில் நிலைத்தன்மை, சொத்துகள் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. சனி பயிற்சி காரணமாக சிம்மராசினியர்களுக்கு திடீர் தடை, முடக்கங்கள் ஏற்படலாம். ஸோ இதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு மட்டுமே வருவே தவிர பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. ராகு பயிற்சி காரணமாக சமநிலை உங்களுக்கு ஏற்படலாம். கேது பயிற்சி காரணமாக மன அழுத்தங்கள், சில குழப்பங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கிரக நிலை அடிப்படையில் இந்த மாதிரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில பொதுவாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே சிம்ம ராசினியர்களுக்கு என்ன பலன்கள் கிடைத்திருக்கு வாழ்க்கை ரீதியாக பார்க்கும் பொழுது பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. வேலை, தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல நிலைத்தன்மை, அது போலவே எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகலாம். தனிப்பட்ட விதத்தில் பார்க்கும் பொழுது சிம்ம ராசினியர்களுக்கு மன அழுத்தம், சோர்வு போன்றவை மட்டுமே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கண்டிப்பா கவனத்தை செலுத்தலாம். வாழ்க்கை துணையுடன் வீண் விவாதம் நீங்க செய்யவே கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க தவிர்க்கணும். இதனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலும் நீங்க தவிர்க்கலாம். இதை தவிர்த்து பிற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர மற்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மே 20ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு அதே போல பணம் மற்றும் பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது பெரிய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகங்கள் காத்திருக்கிறது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க.
பணவரவு இதுவரை இருந்த தடை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் விலகி உங்களுக்கு பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் பண ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்துகளில் இருந்து வருமானம் கூட கிடைக்கலாம். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையலாம். பண வரவு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ பணம் ரீதியாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாது, எந்தவித பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஸோ பண வரவு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கலாம். அதுபோலவே உங்களுடைய தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மே 20ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு புதிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய யோகங்கள் காத்திருக்கு. இது நாள் வரை இருந்த எல்லா பிரச்சனைகளும் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் விலகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. விரும்பிய மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும். எதிர்பாராத அளவிற்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உண்டாகலாம். புதிய ஒப்பந்தங்கள், பதவி உயர்வு சில ராசினியர்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. அதாவது சிம்ம ராசில சில நேயர்களுக்கு இந்த மாதிரி புதிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். உத்தியோகம் மற்றும் தொழிலில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு நிச்சயமா அதிகரிக்கக்கூடிய சூழல் இரட்டிப்பாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவரை பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினியர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை கண்டிப்பா பார்த்து வந்திருப்பாங்க. உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு பலனாக, உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வாக இந்த காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு அமையலாம். முக்கியமா பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினியர்கள் ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. கடந்த காலங்களில் ஆரோக்கியத்துல நிறைய பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சமாக சரியாகி உங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்துல இந்த மாதிரி நேரத்துல நீங்க கவனமாக இருப்பது ரொம்ப அவசியங்க. சிம்ம ராசினியர்கள் அதுபோலவே வேறு எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீண் குழப்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக கையாளுவது முக்கியங்க. சின்ன விஷயங்களுக்கு தடுமாறாமல் இருப்பது நல்ல காலத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள உதவுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கவனமாக இருப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அவசரப்படாமல் முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லப்படுது. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து முடிவுகளை கண்டிப்பா நீங்க எடுக்கலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினியர்கள் ஏதாவது கோவில் குளங்களுக்கு நீங்க சென்று வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பாசிட்டிவான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்மம் ராசினியர்களுக்கு மே 20ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலை ஆட்டத்தால் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.